நாம் சில நாட்கள் மட்டும் விசேஷமான நாளாகவும் கடவுளுக்கு உகந்த நாளாகவும் நம்ம பார்க்குறதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் தான். கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுங்க, ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு ஊற்றுங்க, புட்டாசி மாதம் தான் பெருமாள் நாமம் போடுங்க, சிவராத்திரி சிவனுக்கு, கிருத்திகை வந்து முருகனுக்கு மாலை போடு. இப்படி சில நாட்களை மட்டும் ஏன் சொன்னாங்கன்னா, அந்த நாட்களில் கடவுளை வணங்குறதுனால மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அதை உருவாக்கப்பட்டது தவிர அப்போ வணங்குறது தான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், நிம்மதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எந்த டென்ஷனும் இல்லை. அதே மசூதிக்கு போயிருக்கேன், நிம்மதியாக உட்காந்து தொழுதுட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் கிடைக்குது. ஆனால் கோயிலுக்கு வந்துருக்கேன், கோயிலுக்கு காலியாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் சரி, காலியாக இருந்தாலும் சரி, நம்ம நிற்க முடியல. நம்மளை பூசையாக நம்ம நிற்க விடத்துல, நம்ம மனசை நம்மளை நிற்க விடத்துல, தள்ளி விட்டு நம்ம மனசை நம்மளை தள்ளி விட்டுது. கடவுள் கோயில் எதுக்கு போகிறோம்? கண்ணார கடவுளை பார்த்து மனசார கும்பிட்டு வரதான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இது எதுவுமே இந்து கோயிலில் நடக்க மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த சில நாட்களை வந்து முக்கியமான நம்ம நினைக்கிறதுக்காக தான் இதுமாரி நடக்குது. சில நாட்களில் முக்கியமான நாள் நம்ம நினைக்கிறல, அதனால தான் இது நடக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாலை போடுங்க. இப்படி எல்லாமே மாறிட்டா நம்ம கடவுளை நிம்மதியாக கண்ணார கண் குளிர பார்த்து கும்பிட்டு வணங்கிட்டு வரலாம். புரியுதுங்களா? தயவுசெய்து இதை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.